அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே முதலிலே சொல்லும் பொழுது நுபுவத்தினுடைய ஆரம்பமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அழகாக சொல்கிறார், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். நாயகமே, உங்கள் இறைவனுடைய திருநாமம் கொண்டு நீங்கள் ஆரம்பம் செய்யுங்கள், ஓதுங்கள் என்று சொல்கிறார். படித்தல் என்பதும் அந்த படிப்புக்கு தேவையான குறிப்பேடுகள் எழுதுவர் என்பதும் நமக்கு முக்கியமான ஒரு தேவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்து இறங்குகின்ற பொழுது மீண்டும் மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சி செய்து அந்த ஆயத்துக்களை திரும்பி திரும்பி ஓதி பார்க்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி. நாயகமே, ரொம்ப நீங்க சிரமப்பட்டு நீங்க உங்களுடைய நாவுகளை நீங்கள் அசைத்து கொண்டே இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மீண்டும் நாம் இந்த குர்ஆனை உங்களுக்கு தந்திருக்கின்றோம். இது சம்பந்தமான அனைத்து ஞானங்களையும் அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு நாம் தருவோம் என்று சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே குர்ஆனை எழுதி வைக்கும் அந்த எழுதக்கூடிய பொறுப்பை சில சஹாபாக்களை அழைத்து கொடுத்தார்கள். இப்படி நம் மார்க்கத்தினுடைய வரலாறு படிப்பிலும் எழுத்துத்துறையிலும் மிகவும் நீண்ட ஒரு நெடிய வரலாறாக இருக்கிறது. நம்முடைய இமாம்களை பற்றி எல்லாம் தெரியும். முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள் ஆயிரக்கணக்கான கிதாபுகளை அவர்கள் எழுதி நமக்கு தந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகள் அதிகமாக இந்த எழுத்துத்துறையிலையும் அதேபோல் மனனம் செய்யக்கூடிய இந்த படிப்பு துறையிலேயும் மிகவும் கவனக்குறைவாக ஆகிவிட்டார்கள். அதை நினைவுபடுத்துவதற்காக வேண்டிய மீண்டும் இந்த நிகழ்ச்சிகளை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஆகவே அடுத்தடுத்த தகவல்களை நம்முடைய ஆலிம்களும் நம்முடைய இமாம்களும் நமக்கு தருவார்கள் என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாதவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் மதரசாவும் தமிழ்நாடு பொது இயக்கம் இணைந்து நடாத்துகின்ற நூல் வெளியீட்டு விழா. இந்த விழாவிற்கு தலைமை வைத்து தருமாறு கடற்கரை முஹைதீன் பள்ளியினுடைய தலைமை இமாம் கணியத்திற்குரிய மௌலவி முஹம்மது ஷா ஆதீன் மஹதரி அல் ஹாஃபில் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்விற்கு முன்னிலை வைத்து தரும் பெருந்தகைகள் மரியாதைக்குரிய ஜனாப் அப்துல் ரஹ்மான் அவர்கள், மரியாதைக்குரிய ஜனாப் நூருல் ஜுமான் என்டி இசா கிளப்பை செயலாளர் கடற்கரை மொய்தீன் பள்ளி, மரியாதைக்குரிய ஜனாப் சதகத்துல்லா அவர்கள் பொருளாளர், மரியாதைக்குரிய ஜனாப் எஸ்ஹெச் ராமத்துல்லா ஹாஜி அவர்கள், வரவேற்புரை மற்றும் இந்த தன்னார்வ முஸ்லீம் தொண்டு இயக்க நிர்வாகிகளும் எமது கடற்கரை மொய்தீன் பள்ளியினுடைய நிர்வாகிகளும் முன்னிலை வைத்து வருகிறார்கள். இது முன்னிலை வைக்கும் பெருந்தகைகள் ஒரு பெருந்தகையாளர் மரியாதைக்குரிய ஹாஜி ஜனாப் எஸ்ஹெச் ரஹமத்துல்லா அவர்கள், மஸ்ஜித் ஜீலானி பள்ளியினுடைய தலைவர் அவர்களையும் முன்னிலை வைத்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆரம்பமாக தேன்மறை துளிகளை தனது இனிய குரலில் தர இருக்கும் சகோதரர் ஆபில் முகமது அலி அவர்கள், முஅத்தீன் பிலால் பள்ளி. அவர்களுக்கு பதிலாக நமது கடற்கரை பள்ளியினுடைய மொய்தீன் பள்ளியினுடைய இமாம் கணியத்திற்குரிய முகமது ஷா அலி மஹதனி அவர்கள் கிராத் ஓதி நிகழ்ச்சியை துவங்கி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. தொடர்ந்து வரவேற்புரை நமது தமிழ்நாடு மாநில முஸ்லிம் மாற்றுத்திறனாளர் பிரிவினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஏதாவது சகோதரர்களுடைய காரியம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு முஸ்லிம் தொண்டு இயக்கம் மாற்றுத்திறனாளி அணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அமைப்பும் மற்றும் மாதிக ரசூல் பெண்கள் மதரசா கமிட்டி இணைந்து நடத்தும் மாபெரும் நூல் வெளியீட்டு விழா இனிதே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்விற்கு மூலவி முகமது ஷா மகளிரே அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். என் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுள்ள அனைத்து நல்லுள்ளங்களையும் மனதார வருக என்று வரவேற்கின்றேன். நிகழ்ச்சியின் தலைமையாக மூலை முகமது ஷா மகளிரே அவர்களையும், முன்னிலையாக ஜனாப் அப்துல் ரஹ்மான் ஜே கடற்கரை மொய்தீன் பள்ளியின் தலைவர் அவர்களையும், ஜனாப் இஸ்ஹாக் லப்பை கடற்கரை மொய்தீன் பள்ளி செயலாளர் அவர்களையும், ஜனாப் சாகித்துல்லா கடற்கரை மொய்தீன் பள்ளி பொருளாளர் அவர்களையும், ஜனாப் SH ரஹ்மத்துல்லா ஜேலானி பள்ளி மற்றும் லப்பப்ப பண்ணை தலைவர் அவர்களையும், சிறப்பு சொற்பொழிவாளராக வருகை புரிந்துள்ள மௌலானா மூலை முகமது அன்வரி பேராசிரியர், மதரசா மஹலத்துல் காதிரியா ஹிபுல்புரி பேராசிரியர் அவர்களையும், நிகழ்ச்சி அறிமுகம் செய்த என் அன்பு நண்பர் பாலப்பா யவுனி அப்துல் காதர் அவர்களையும் மற்றும் மொஹல்லாவாசிகள் அனைவரையும் வருக என்ற மனதார வரவேற்கின்றேன். அஹ்லன் சஹ்லன் மர்ஹபா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அடுத்து வாழ்த்துறை வழங்க வருகின்ற கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகை புனித காதிரியா அறிவியலுடைய பேராசிரியர் அவர்களை வாழ்த்துறை வருமாறு السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين
وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون قال النبي صلى الله عليه وسلم ذكر الأنبياء من العبادة وذكر الصالحين كفارا يا سيد السادات جئتك قاصدا أرجو رضاك وأحتمي بحماك يا أكرم الثقلين يا كنز الورى جدني بجودك أرضني برضاك அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய ஏகத்துவ பாதையை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள் நம்மவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுமாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சுட்டரிக்கும் வயலில் கூட தீனுக்காக, இறைவனுக்காக நேரங்களை செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் முன்னிலையாளர்களாக வகித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள் அனைவரையும், அதே போன்று நம்முடைய இந்த காயல் மாநகரிலே ஏராளமான சமூக சேவைகள் செய்து, மருத்துவ ரீதியாக அதுபோன்று பல சேவைகள் செய்து சமுதாயத்திற்கு பிரயோஜனம் தரக்கூடிய நிறைய நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஜீனானியா பள்ளிவாசல் நிர்வாகி ரஹ்மத்துல்லாஹ் அக்கா அவர்களே, அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவித கைரும் பரக்கத்தையும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். நாமெல்லாம் ஒரு புண்ணிய மாதத்தை நிறைவு செய்து அல்லாஹ்விடத்திலே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம், ஒரு நம்பிக்கையில் இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் ரமதானில் செய்த எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொண்டிருப்பான். நாம் செய்த பாவத்திற்கு பரிகாரங்களை அல்லாஹ் தஆலா செய்திருப்பான், நம்முடைய பாவங்களை மன்னித்திருப்பான் என்ற ஒரு உயர்ந்த நம்பிக்கையிலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அதை கபூலாக்குவானாக. நாம் ரமதானிலே குர்ஆனை அதிகமாக பயன்படுத்தினோம், குர்ஆனை ஓதினோம், குர்ஆனை ஓதி கொடுத்தோம், குர்ஆனை தராவியிலே ஹாஃபிதுகள் மூலமாக நாம் அதை நம்முடைய செவியுற கேட்டோம். இப்படி பலவிதமாக குர்ஆனோடு நாம் தொடர்பு கொண்டோம். அந்த குர்ஆன் நம்மிடத்தில் இருக்கின்றதா? அந்த குர்ஆனுடைய எத்தனை வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் குர்ஆனாக இருந்தது, அவர்களுடைய செயல்கள் குர்ஆனாக இருந்தது, அவர்களுடைய பேச்சுக்கள் கூட குர்ஆனாக இருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீரமிக்க சஹாபி. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக புறப்பட்டவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஆனால் அவர்களை மாற்றியது குர்ஆனை கொண்டுதான் அவர்களை அல்லாஹ் தஆலா மாற்றினான். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக புறப்பட்ட போது தன்னுடைய சகோதரனுடைய வீட்டில் நுழையக்கூடிய நேரத்திலே சகோதரி குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றார்கள். இது என்னது, என்னிடத்திலே தா என்று கேட்டபோது, இது அசுத்தமானவர்கள், இதை தொடக்கூடாது, உங்களை சுத்தப்படுத்தி கொண்டு வாருங்கள், நான் இதை தருகின்ற சொன்ன போது கோபத்தில் வாளுடைய கைப்பிடியை கொண்டு மண்டையில் ஒரு அடி அடித்தார்கள். மண்டை பிளந்து இரத்தங்கள் வழிந்தோடியது. அந்த தைரியமான அந்த பேச்சை கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா சிந்திக்கின்றார்கள், இதில் ஏதோ ஒன்று இருக்கின்றது என்று நினைத்து குர்ஆனை படிக்கின்றார்கள். அதில் அவர்கள் சரியை கண்டு இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா தைரியமானவர்கள், வீரமிக்கவர்கள், யாருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள். ஆனால் ரெண்டு விஷயத்திற்கு அவர்கள் சரணடைந்து விடுவார்கள். ஒன்று குர்ஆன், ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சுக்கு அப்படியே உமர் ரலியல்லாஹு தஆலா கட்டுப்பட்டு விடுவார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
உமர் ரலியல்லாஹு தஆலா குர்ஆன் என்று சொன்னால் அப்படியே அவர்கள் கட்டுப்பட்டு விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், பெண்கள் ஆண்களிடத்திலே ஏராளமான மகரு தொகைகளை கேட்கின்றார்கள். ஆண்களுக்கு அது சிரமமாக இருக்கின்றது. பெண்கள் அதில் கேட்பதில் கொஞ்சம் இரக்கம் காணிக்க வேண்டும் என்று பெண்களை சாடுகின்றார்கள். அதில் ஒரு தைரியமான பெண்மணி எழுந்து கேட்பார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, இது உங்களுடைய தீர்மானமா அல்லது இறைவனுடைய கட்டளையா? இறைவனுடைய கட்டளை என்று சொன்னால் விட்டுவிடுங்கள், நாங்கள் அது கட்டுப்படும். உங்களுடைய தீர்மானம் என்று சொன்னால் அதை மாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுவான், வஆதைதும் இஹ்தாஹுன்ன கின்தாரன் ஃபலா தஅഖுது மின்ஹு ஷைஆ. அதாவது ஒரு பெண்ணுக்கு நீங்கள் தங்க குவியலை கொடுத்தாலும் விவாகரத்து பெற்றால் திரும்ப கேட்காதீர்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்க குவியலை வர கேட்கலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். நாங்க தங்க குவியலை கேட்கவில்லையே என்று சொன்னவது உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படியே சரணடைந்து விட்டார்கள். அந்த பெண் உண்மையை சொன்னால் நான் தவறளித்து விட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். அப்போ குர்ஆன் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படியே சரணடைந்து, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னாலும் அப்படியே சரணடைந்து விடுவார்கள். சுஹைப் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் சாடி பேசுவார். மோசமான வார்த்தைகளால் வசைபாடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிற, யா ரசூலுல்லாஹ், அவருடைய பல்ல தட்டி எடுக்கட்டுமா? பல்ல தட்டி எடுத்த பேச மாட்டார் இல்லையா? பல்லு போன சொல்லும் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, உமரே, அவரை விட்டு விடுங்கள், அவர் என்னுடைய காலத்திற்கு பிறகு அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். அப்படியே சரணடைந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திற்கு பிறகு அந்த சஹாபியிடத்திலிருந்து நிறைய நல்ல காரியங்களை உமர் ரலியல்லாஹு தஆலா கண்டார்கள். உடனே சொல்லுவார்கள், நான் உங்களுடைய பல்லை தட்டி எடுப்பதற்காக வேண்டும். சஹாபாக்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோசமாக பேசியதற்காக வேண்டி உங்களுடைய பல்லை தட்டி எடுப்பதற்காக ரசூலுல்லாஹ்ட்ட நான் அனுமதி கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய காலகட்டத்திற்கு பிறகு அவர் உங்களை சந்தோஷப்படுத்தும். இன்றைக்கு உங்களுடைய செயல்கள் எல்லாம் எங்களை சந்தோஷப்படுத்துகின்றது. உங்களுடைய நிறைய நல்ல 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 திட்டங்கள் எங்களை சந்தோஷப்படுத்துகின்றது அப்படின்னு சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி எவ்வளவு உண்மையானது என்று பார்த்தீர்களா? அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய தைரியமான வீரமிக்க சஹாபி ரெண்டு விஷயங்களுக்கு அப்படியே கட்டுப்பட்டு விடுவார். அந்த ஏன் என்று சொன்னால் அந்த ஆயத்துகள், நாம் ரமதானிலே குர்ஆன் ஓதினோம், பேப்பர்களை திருப்பி ஓதினோம். பேப்பர்களை மட்டும் திருப்புவது மட்டுமல்லாமல் அந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அந்த வசனங்கள் நம்முடைய செயல்பாடுகளில் வர வேண்டும். அந்த வசனங்கள் நம்முடைய உள்ளத்தினுடைய ஆழ பகுதியில் இருந்து செயல்பாடுகளாக மாற வேண்டும். அதுதான் சஹாபாக்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல ஒரு சஹாபி, கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர்கள், சாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ் ரலியல்லாஹு தஆலா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான பேச்சாளர். அவங்க சப்தமிட்டு பேசினா ஊருக்கே கேட்கும். அவ்வளவு கம்பீரமான குரலுக்கு சொந்தக்காரங்க சாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ். ஒரு ஆயத் இறங்கின்றது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஓ ஈமான் கொண்டவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தத்திற்கு மேல் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீங்க. இந்த ஆயத்து இறங்கணும், இவர் அப்படியே ஆடி போயிட்டார். நம்ம எவ்வளவு சப்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் வைத்து பேசி இருக்கின்றோம். அப்படி பேசினா என்ன ஆகும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அமல்கள் எல்லாம் பாத்திலாகும், அமல்கள் எல்லாம் இல்லாம ஆகும். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகும்போது கஅபத்துல்லா சலசலப்பாக இருக்கும். மதீனாக்கு போன அப்படியே அமைதியாக சாந்தமாக உள்ளத்திற்கு அமைதியை தரக்கூடியதாக. இந்த சப்தம் போடக்கூடாது.
அப்போ இந்த சஹாபி வீட்டுல இருந்து அழுகுறாங்க. நிறைய நாள் பள்ளிவாசலுக்கு போகல, அப்படியே நிறைய நாள் பள்ளிவாசலுக்கு போகாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி விசாரிக்கிறாங்க. இப்படி செய்தி சொன்னோம்னா அவங்கள கூப்பிட விட்டு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்த்தவரும் அழுகுறாங்க. யார் ரசூலுல்லாஹ், என்ன மன்னித்து விடுங்க, நான் தவறிழைத்து விட்டேன், உங்களுக்கு முன்னால் சப்தமாக பேசிவிட்டு என்னுடைய அமல்கள் பாத்திலாக விடுமே என்று நான் பயப்படுகின்றேன், என்னை மன்னித்து விடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஆற தழுவி விட்டு சொல்வார்கள், சாபித்தே, அது உங்களின் மீது இறங்கிய வசனம் அல்ல, அது உங்களுக்காக இறங்கிய வசனம். அந்த ஃபில் ஜன்னா, நீங்கள் சுவனத்தில், நீ சுவனவாசி என்று சாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ் ரலியல்லாஹு தஆலா பற்றி சொன்னாங்க. அப்ப நான் எதற்கு சொல்லேன்னு சொன்னால், அந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பாடுகளாக வர வேண்டும். எத்தனையோ வசனங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும், பரிசுத்தமானவர்களாக ஆக வேண்டும் என்பதையெல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி என்று சொல்லக்கூடியது அவுலியாக்களின் அகமியம் அறிவோம் என்ற ஒரு அற்புதமான நூலை வெளியிடுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இருக்கின்றது. அதே போன்று நம்முடைய அன்பு சகோதரர் காயில் ஜிஸ்முத்தீன் அவர்கள் இது போன்று பல நூல்களை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். சமூகத்திற்காக வேண்டிய நிறைய செயல்பாடுகளை, நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று உள்ள ஆர்வம் உள்ள நபர். இதற்கு முன்னாலும் ஏராளமான நூல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இனியும் நிறைய நூல்கள் வெளியிடுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நூல் அவுலியாக்களின் அகமியம் அறிவு. அவுலியாக்களை பற்றி படிக்கணும். அவுலியாக்கள் அதான் இன்னைக்கு நம்ம ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னோமே, திக்ருல் அம்பியா மினல் இபாதா வ திக்ருஸ் சாலிஹீன கஃபாரா. அம்பியாக்களை நினைவு கூறுவது இபாதத், அவுலியாக்களை நினைவு கூறுவதில் பாவத்திற்கு பரிகாரம் என்று சய்யிதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நம்முடைய இளம் சிறார்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இளம் சிறார்களுக்கு நாம் அவர்களுடைய அற்புதமான பரிசுத்தமான வாழ்க்கை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் நல்ல பிள்ளைகளாக, சாலிஹான பிள்ளைகளாக வளருவார்கள். இன்றைக்கு எந்தெந்த கதைகளை எல்லாம் நாம் கேட்கின்றோம், பார்க்கின்றோம், அதுவெல்லாம் நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய வாழ்க்கையும் சுத்தப்படுத்தாது. எத்தனையோ பெற்றோர்கள் இன்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், என்னுடைய பிள்ளையிடத்திலே ஒழுக்கம் இல்லையே, என்னுடைய பிள்ளை என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறானே. அதற்கெல்லாம் பரிகாரம் என்னவென்று சொன்னால், தூங்கக்கூடிய வேளையிலே, ஒளிவு கிடைக்கக்கூடிய வேளையிலே அவுலியாக்களுடைய சரித்திரங்களை பிள்ளைகளுடைய சின்னஞ்சிறு பிள்ளைகள்கிட்ட கதையாக சொல்லிக் கொடுக்கும். அதை அழகாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதத்தில குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களோடு அழகாக முறையில் தொகுத்து வழங்கி இருக்கின்றார்கள். சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவங்க எல்லாவற்றையும் செய்வாங்க. ஒரு கராகத்தை கூட செய்ய மாட்டாங்க, ஒரு சுண்ணத்தை கூட விட மாட்டாங்க. சின்ன விஷயம் தானே சொல்லிட்டு அப்படி விட்டுட்டு போக மாட்டாங்க, எல்லா விஷயங்களையும் செய்வாங்க. நாம் அபூ தாவூத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கப்பல்ல பயணம் செய்யறாங்க. கப்பல்ல பயணம் செய்யக்கூடிய நேரத்துல கப்பல்ல ஏற போறாங்க. கப்பல்ல ஏறக்கூடிய நேரத்துல கரையில நிக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து தும்முறாரு. தும்முனா என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அப்படிதானே? அதை கேட்கக்கூடியவன்னு சொல்லணும், இரஹமக்குமுல்லாஹ் சொல்லி சொல்லணும். ஆனா இவங்க கரையில நிக்கக்கூடிய நபர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரு. ஆனா இவங்களுக்கு இரஹமக்குமுல்லாஹ் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. கப்பல் புறப்பட்டு விட்டது. உங்களுக்கு உள்ளம் உறுத்தி கொண்டே இருக்கின்றது, அவருக்கு இரஹமக்குமுல்லாஹ் என்று பதில் சொல்ல வேண்டும் என்று உள்ளம் உறுத்தி கொண்டே இருக்கின்றது. கப்பல் புறப்பட்டு விட்டது. அவர் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கப்பலுடைய மாலுமிடத்துல கேட்கிறார், இந்த கப்பல் புறப்பட்ட கப்பல் கரைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் உனக்கு எவ்வளவு தரணும் சொல்லணும். கப்பல்ல இருக்கிறவங்களும் கோபப்படுறாங்க. ஒரு இரஹமக்குமுல்லாஹ் சொல்றதுக்காக வேண்டி கப்பல்ல வந்து கப்பலை கரைக்கு கொண்டு போகணுமா? அதெல்லாம் முடியாது. இது மீண்டும் கேட்கிறாங்க அபூ தாவூத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ கப்பலுடைய மாலுமி சொல்றாரு, ஒரு திர்ஹம் தந்தா போதும், ஒரு திர்ஹம் தந்தா உன்னை வந்து கரையில கொண்டு வந்தாங்க. ஒரு திர்ஹம் கொடுத்து கரைக்கு சென்ற அந்த நபரிடத்தில் இரஹமக்குமுல்லாஹ்னு சொல்றான். சொல்லி கப்பல் புறப்படுகின்றது. கப்பல் புறப்பட்ட போது கப்பலிலிருந்து ஒரு அசரீரி சப்தம், யா அபா தாவூத், ஓ அபூ தாவூத் அவர்களே, இஷ்தரல் ஜன்னா பிதிர்ஹமின், நீங்கள்
சுவனத்தை வாங்கி இருக்கின்றீர்கள். எதை கொண்டு வாங்கி இருக்கின்றீர்கள்? ஒரு திரகம் கொடுத்து சுவனத்தை வாங்கி இருக்கிறீங்க. சாதாரண செய்யலாம். ஒரு யர்ஹமுக்குல்லா சொன்னதற்காக வேண்டி சுவனத்தை வாங்கிய தகவலை உலகத்தில் வைத்து பெற்றுக் கொள்ளுகின்றார்கள் இமாம்கள், அவுலியாக்கள். அவர்களுடைய வாழ்க்கைகளை நம்முடைய வாழ்க்கையில் செயல்பாடுகளாக கொண்டு வருகிறது. இமாம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அற்புதமான இறைநேசர். அவங்க ஒரு நபர்கிட்ட கடன் கொடுத்து ஒரு மஜூசிட்டு கடன் கொடுத்து கடனை வாங்க போறாங்க. வாங்க போகக்கூடிய நேரத்தில் வீட்டுடைய வாசல்ல நின்று அப்படி காலை உதறக்கூடிய நேரத்தில் காலில் இருக்கக்கூடிய நஜீஸ் அந்த மஜூசியினுடைய வீட்டுடைய சோரில் பட்டு விட்டது. சோரில் பட்டு அப்ப இவங்க சங்கடப்படுறாங்க. என்ன சங்கடப்படுறாங்க? அவருடைய வீட்டுடைய சுவரை நாம் அசுத்தப்படுத்தி விட்டோமே. அவருடைய வீட்டுடைய சுவரை அசுத்தப்படுத்தியது மட்டுமல்லாமல் அதை சுரண்டினால் அவருடைய வீட்டுடைய சுவரை நாம் பழுதாக்கி விட்டதை போன்று ஆகிவிடுவோமே. அப்படியே விட்டு விட்டால் எப்படியெல்லாம் சிந்திக்கிறாங்க பாருங்க. அப்படியே சுரண்டுனா வீட்டை அந்த சுவரை பழுதாக்கி விட்ட போல ஆகும். அதை சுரண்டுனா அவருடைய அப்படி விட்டு விட்டு அவருடைய வீட்டுடைய சுவரை அசுத்தப்படுத்திய போல ஆயிரம் சொல்லிட்டு சிந்திச்சு பயந்து நிக்கிறாங்க. வீட்டுடைய கதவை தட்டுறாங்க. மக வர்றாங்க. பாப்பா எங்கன்னு சொல்லி பார்க்கும்போ ஒரு மஜூசி உள்ள பயந்து நிற்கிறார். கடனை கேட்பாருன்னு சொல்லி, வாங்கின கடனை கேட்பாருன்னு சொல்லி வர்றாங்க. வந்து நடந்த சம்பவத்தை சொல்லுகின்றார்கள். நான் இப்படி உங்களுடைய வீட்டுடைய சுவர் இப்படி அசுத்தப்படுத்திட்டு என்ன பரிகாரம் செய்யலைங்க? அப்போ அந்த மஜூசி சொல்லுவார், நீங்கள் என்னுடைய வீட்டுடைய சுவரை நீங்கள் அசுத்தப்படுத்தவில்லை, என்னுடைய உள்ளத்தை நீங்கள் சுத்தப்படுத்தி இருக்கின்றீர்கள். உங்களுடைய உள்ளம் எவ்வளவு சுத்தமாக இருக்கின்றதை நான் ஆச்சரியமாக பார்க்கிறேன் என்று சொல்லி மஜூசி சொல்லக்கூடிய யாரு? தீ வணங்கக்கூடியவர். அந்த நபர் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்திற்கு வருகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் அவுலியாக்களுடைய வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை. அதாவது நம்ம எல்லாம் என்னைக்காவது எப்பமாவது அல்லாஹு தஆலா நினைக்கிறோம். அவங்க அப்படி இல்லை, சதா நேரமும் அல்லாஹு தஆலாவை நினைக்காத நேரமே நொடியே இருக்காது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலாவை நினைத்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான பரிசுத்தமான அவுலியாக்களுடைய சரிதைகளை அழகான முறையில் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோடு நமக்கு தொகுத்து தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்காக உழைத்த யாரெல்லாம் எந்த விதத்திலெல்லாம் ஒத்துழைப்பும் உதவிகளும் செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அற்புதமான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் வழங்குவானாக. இதில் கடைசியில் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள், நிறைய நபர்களுடைய மறுமை வாழ்க்கை சிறந்து விளங்குவதற்காக எழுதியிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பத்திலிருந்து யாரெல்லாம் மரணமடைந்தார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா உயர்ந்த சுவனத்தை அல்லாஹ் தஆலா வழங்குவானாக என்று கூறி முடித்துக் கொள்ளுகின்றேன். நன்றிக்கு விடை சொல்லி முடித்துக் கொள்ளுகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மிக அற்புதமான உரையை வழங்கிய மௌலானா மௌலவி முகமது அன்வரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை அனுப்பி வைக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக செவிக்கு விருந்தாக இஸ்லாமிய கீதத்தை அன்பு நண்பர் பாலாப்பா யோகி அப்துல் காதர் அவர்கள் நம்முடைய தலையிடுகின்றனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அஹமது நபியின் அழகிய நூறால் அகிலம் ஒளியால் ஜொலிக்கும், எண்ணத்தில் தவழும் அணையாதீபம்
ஏகந்தான் அருளாய் அளித்தான். அகமது நபியின் அழகிய நூறால் அகிலம் ஒளியாய் ஜொலிக்கும். எண்ணத்தில் தவழும் அடையாதீபம் ஏகந்தான் அருளாய் அளித்தான். மீலாதுன் நபி மீலாதுன் நபி அலமீலாது கைரன் நபி. மீலாதுன் நபி மீலாதுன் நபி அலமீலாது கைரன் நபி. அஹமது நபியின் அழகிய நூறால் அகிலம் ஒளியாய் ஜொலிக்கும். எண்ணத்தில் தவழும் அடையாதீபம் ஏகந்தான் அருளாய் அளித்தான். நற்குணத்தின் தாயகம் நீங்கள் தான் என்றே நாயனும் நவின்றான் அன்றே. இறையவன் மறைபோலினிதாய் குணமாம் இரசூல் நபியை படைத்தான். நற்குணத்தின் தாயகம் நீங்கள் தான் என்றே நாயனும் நவின்றான் அன்றே. இறையவன் மறைபோலினிதாய் குணமாம் இரசூல் நபியை படைத்தான். மீலாதுன் நபி மீலாதுன் நபி அலமீலாது கைரன் நபி. மீலாதுன் நபி மீலாதுன் நபி அலமீலாது கைரன் நபி. பிரியவரின் பேரப்பால் உத்தமரின் உதயத்தால் பிரபஞ்சம் பிரகாசம் அடைந்ததே. மங்களங்கள் பொங்கிடும் தங்கள் ஒளி முகத்தை எங்கள் இரு கண்களால் காண. அங்கங்கள் தங்க பாயிலங்கிடும் தங்களை பங்கங்கள் நீங்கவே பார்க்கணும். மீலாதுன் நபி மீலாதுன் நபி அலமீலாது கைரன் நபி. பிரியவரின் தீரப்பால் உத்தமரின் உதயத்தால் பிரபஞ்சம் பிரகாசம் அடைந்ததே. வஞ்சனைகள் சஞ்சலங்கள் பாகாய் நீங்கிடும் வாஞ்சை நபிகள் வந்த நாள். அஞ்சிடும் நெஞ்சமும் தஞ்சமே தந்திடும் பிஞ்சி மனம் கொண்ட சிங்கம் பிறந்த நாள். மீலாதுன் நபி மீலாதுன் நபி அலமீலாது கைரன் நபி. பிரியவரின் பேரப்பால் உத்தமரின் உதயத்தால் பிரபஞ்சம் பிரகாசம் அடைந்ததே. அடுத்த இந்த நிகழ்வினுடைய பிரதான நிகழ்வாக நூல் வெளியீட்டு விழா. இந்த நூலை எமது அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தினுடைய பிரச்சார பேரங்கியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்-அஸ்ரார் பத்திரிகையினுடைய தலைமை ஆசிரியர் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி TSA சையது முத்தாயர் ஆலிம் மாதரி ஃபஹீமி அவர்களால் எழுதப்பட்டு இதனை எமது அஹ்லு சுன்னத் ஜமாத் சம்பந்தமான பல்வேறு கொள்கை நூல்களை எழுதி இதுவரை வெளியிட்டிருக்கக்கூடிய சிறந்த எழுத்தாளர் என்னுடைய கெழுதிய நண்பர் மரியாதைக்குரிய காயல் எம்ஐ ஜஸ்முத்தீன் DCA அவர்கள் இந்த நூலினை தொகுத்து தந்திருக்கிறார்கள். இந்த நூலினுடைய வெளியீட்டு நிகழ்வு முதல் பிரதியினை எமது புனித மஹர் அப்துல் காதிரியா அரபிக் கல்லூரியினுடைய ஹிஃபுல் பிரிவு பேராசிரியர் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்-ஹாஃபில் முகமது ஆலிம் அன்பாரி அவர்கள் வெளியிட அதனை பெற்றுக்கொள்ளும் பெருந்தகையாளர்
லெப்பப்பாய் பண்ணை மற்றும் மஸ்ஜித் ஜீலானியுடைய சங்கைக்குரிய தலைவர் மரியாதைக்குரிய அல்ஹாஜ் சீலானியா எஸ்.எச். ரஹமத்துல்லா ஹாஜி அவர்கள் இதை பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ். யா முஹியத்தீன், யா முஹியத்தீன், யா முஹியத்தீன். அடுத்த பிரதியினை, இரண்டாவது பிரதியினை எமது கடற்கரை மொஹிதீன் பள்ளியினுடைய தலைமை இமாம் கணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் முகமது ஷா ஆலிம் மஹதரி அவர்கள் வெளியிட, இதனை இந்த நமது கடற்கரை மொஹிதீன் பள்ளியினுடைய சங்கைக்குரிய செயலாளர் நூருல் ஜுமான் மரியாதைக்குரிய அல்ஹாஜ் என்.டி. இசாக் கிளப்பை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ். யா முஹியத்தீன், யா முஹியத்தீன். அடுத்து இந்த நூலினுடைய மூன்றாவது பிரதியினை இந்த நூலினுடைய தொகுப்பாளரும் தமிழ்நாடு முஸ்லிம் தொண்டு இயக்கத்தினுடைய மாற்றுத்திறனாளி அணியினுடைய பிரிவினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளருமான அருமை சகோதரர் காயல் ஜஸ்முத்தீன் டிசிஏ அவர்கள் வெளியிட, சமூக ஆர்வலர் மரியாதைக்குரிய ஹஜ் மம்கார் அவர்கள் இதை பெற்றுக் கொள்கிறார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே ரிசாலத், அல் மதத். இறை பிராரத்திற்கு முன்னால் நன்றி உரை. இந்த நூல் வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து தந்த தலைவர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து தந்த முன்னிலையாளர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரை நிகழ்த்திய கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகை அவர்களுக்கும், சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய ஆலிமாக்களுக்கும் மற்றும் எவருக்கும் நன்றி சொல்ல மறந்திருப்பேன். அவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை இந்த விழா குழுவின் சார்பாகவும் இந்த பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நன்றி உரையினுடைய நிறைவின் கூட இந்த நூலினுடைய பிரதியினை எமது கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி முஹம்மது ஆலிம் அன்வரி அல் ஹாஃபில் அவர்களுக்கு எமது மரியாதைக்குரிய சகோதரர் ஜஸ்முதீன் டிசி அவர்கள் வழங்கி கௌரவிக்கிறார்கள். நாரே தக்பீர், நாரே ரிசாலத், அல் மதத். அடுத்து நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளோம். இந்த நிகழ்ச்சி இறை பிரார்த்தனை துவா வேண்டலை இவது கடற்கரை பள்ளியினுடைய தலைமை இமாம் மௌலவி அல் ஹாஃபில் முகமது ஷா ஆலிம் மஹதரி அவர்கள் ஓதிருக்கிறார்கள். ஆமீன்.
ஆமீன். شيخنا يا محيي حيا قلبنا بديني كي نراك اليمين مولانا باليمين شيخنا يا محيي الدين حيا قلبنا بديني كي نراك اليمين مولانا باليمين شيخنا يا محيي الدين حيا قلبنا بديني كي نراك اليمين مولانا باليمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم اللهم صل وسلم وبارك. السلام عليكم ورحمة الله.